கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த திருக்கோயில் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் போகக்கூடிய சாலையில புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலேருந்து சரியா 2 கிலோமீட்டர் தொலைவுல தான் நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கத்தரிநத்தத்துல அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை அருள்மிகு காளகஸ்தீஸ்வரருடைய திருக்கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலுடைய நேர் எதிரே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு விநாயகருடைய சன்னதியானது அமைஞ்சிருக்கு. அந்த விநாயகர் சன்னதியுடைய பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு திருக்குளமானது இருக்குது. இந்த திருக்குளத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய ஸ்தல புராணத்திற்கும் மிகப்பெரிய அளவிலான ஒரு தொடர்பானது இருக்குது. அதை பற்றி நம்ம பிந்தைய பதிவில் பார்க்கலாம். இந்த திருக்கோயிலுடைய முகப்பிலையை பார்த்தீங்க அப்படின்னா பலிபிடமும் அழகாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய உருவில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுடைய சிற்பமும் இருக்குது. இந்த முகப்பை தாண்டி நம்ம உள்ளார நுழைஞ்சோனையே அகன்ற பிரகாரமானது இருக்குது. அதற்கு அடுத்ததாக மகாமண்டபமானது இருக்குது. இந்த மகாமண்டபத்தில் நேராக நம்ம உள்ளார போனோம் அப்படின்னா இறைவனுடைய சன்னதியும், சற்றே வலதுபுறம் திரும்பினோம் அப்படின்னா அருள்மிகு ஞானாம்பிகை அம்மனுடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலுடைய மூலவராக இருக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் லிங்க வடிவில் வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. இந்த லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய மூலவரான பெருவுடையார் இருக்கார் இல்லையா, அந்த பெருவுடையார்களுடைய லிங்க வடிவமும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய லிங்க வடிவமும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு உரிய ஆகம சிற்ப சாஸ்திர அளவீட்டுக்குரிய வகையில் தான் இங்கே இருக்கக்கூடிய லிங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இது 2 லிங்கமுமே பார்க்கறதுக்கு ஒரே போன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அளவு மட்டும்தான் கொஞ்சம் சிறியது பெரியதுன்னு வேறுபடும். வட்டமான ஒரு பீடமும் அகண்டமான ஒரு பானமும் அரைவட்ட வடிவில் இருக்கக்கூடிய பான சிகரம் அப்படின்னு எல்லாமே ஒற்று போகுது. மூலவருடைய சன்னதிக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா நந்தியும் பலிபீடமும் இருக்குது. மூலவருடைய சன்னதியை சுற்றி பைரவருடைய சிற்பமும் திருநாவுக்கரசருடைய சிற்பமும் தனித்தனியாக இருக்குது. தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க பானமும் இருக்குது. முஞ்சுருவோடு இருக்கக்கூடிய விநாயகரும் நடுவரை லிங்கம் இருக்கக்கூடிய வகையில் ஒரு நாகத்துடைய சிற்பமும் பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கஜலட்சுமியோடைய சிற்பமும் அமைந்திருக்கு. மூலவரான இறைவன் காளகஸ்தீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அதே மகாமண்டபத்துடைய இடதுபுறம் இறைவியுடைய சன்னதியானது அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவியுடைய சன்னதியை ராஜராஜ சோழன் காலத்தில் அமைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய காலத்திலலாம் திருக்காமக்கோட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அம்மனுக்குன்னு தனித்த ஒரு சன்னதி அமைக்கிறதுக்கான வழக்கமானது இல்லாமல் இருந்திருக்கு. பின்னாடி வந்த சோழர்கள் காலத்தில் தான் இந்த தனி வடிவமானது அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பிகையுடைய திருநாமம் பார்த்தீங்க அப்படின்னா ஞானாம்பிகை அப்படிங்கிறது. திருகாளகஸ்தி அதாவது ஆந்திராக்கு அருகே இருக்கு இல்லையா, அந்த திருகாளகஸ்தியில் இருக்கக்கூடிய இறைவியோடைய பெயரும் ஞானாம்பிகை அப்படிங்கிறது தான். அங்கே இருக்கக்கூடிய காளகஸ்திக்கும் இங்கே இருக்கக்கூடிய கத்திரிநாத்தம் காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகளானது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இறைவியான ஞானாம்பிகை நின்ற குளத்தில் அக்கமணி மாலையையும் தாமரை மலரையும் பின்னிரு கரங்களில் ஏந்திய நிலையில் அபயமுத்திரையோட வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. கும்பகோணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் கோயில் பார்த்தீங்கன்னா ராகுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குது. கீழே பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலானது கேதுவுக்கு தலமாக விளங்குது. ராகு கேது இது இரண்டிற்குமே பார்த்தீங்க அப்படின்னா பரிகார ஸ்தலமாக இருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய காளகஸ்தி அப்படிங்கிற ஒரு திருக்கோயில். நான் முன்பே சொன்னது போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த காளகஸ்தீஸ்வரர் இறைவனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் இறைவனுக்கும் நிறைய ஒற்றுமைகளானது இருக்குது. ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் இறைவன் திருக்கோயிலை போலவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கத்தரிநத்தம் ஞானாம்பிகை உடனாகிய காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலும் ராகு கேது தலமாக போற்றப்படுவது ஒரு கூடுதல் சிறப்பாக விளங்குது. காளகஸ்திக்கு நிகராக கருதப்படுறதுனால இந்த திருக்கோயிலை தென் காளகஸ்தி அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. ராகு கேது போன்ற கோள்களுடைய சாரத்தால் ஏற்படக்கூடிய தீவினைகள் எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதை நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோயிலில் ராகு கேதுவிற்கான பரிகார ஸ்தலமாக மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படுவதற்கும் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள்லாம் ஒன்று சேர்வதற்காகவும் இந்த திருக்கோயிலுடைய பின்புறம் சரியாக மேற்கு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரருடைய ஒரு திருவுருவமானது இருக்குது. இந்த திருவுருவத்தை தொடர்ச்சியாக வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையானது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போலவே நோயற்ற வாழ்விற்கும் குறைவற்ற செல்வத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய பைரவரை அஷ்டமி திதியில் வழிபட்டாங்க அப்படின்னா செல்வமானது சேரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த திருக்கோயிலுடைய ஸ்தல வரலாறில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமயம் இறைவனுடைய சாபத்தால் பீடிக்கப்பட்ட சப்த ரிஷிகளான அந்த 7 பேர் சொல்லுவாங்க இல்லையா, அத்திரி, வசிஷ்டர், காஷ்யபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், ஜமத்தகனி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாபத்தை விமோசனம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக பல ஊர்களுக்கு போய் அலையிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய திருக்கோயில் இறைவனெல்லாம் வேண்டுறாங்க. அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த காளகஸ்தீஸ்வரர் இறைவனுடைய திருக்கோயிலுக்கு 48 நாட்கள் கோயில் எதிரே இருக்கக்கூடிய குளத்தில் மூழ்கி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை தொடர்ச்சியாக வழிபடுறாங்க. இதன் பயனாக அவங்களுக்கு சாப விமோசனமானதும் கிடைக்கிது. கடுமையான நோயிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சப்த ரிஷிகளும் நோயிலிருந்து விடுதலை அடைகிறாங்க. அதனாலேயே இந்த இடமானது சப்தரிஷி நத்தம் அப்படின்னு பெயரானது பெறுது. இன்றைக்கி அந்த சப்தரிஷி நத்தம் அப்படிங்கிற பெயரானது கத்தரி நத்தம் அப்படின்னு வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு.
இந்த திருக்கோயிலுடைய இறைவனானவர் கண்ணப்ப நாயனாருக்கும் அருள் பாலித்திருக்காரு. இங்க இருக்கக்கூடிய இறைவனை மனிதர்கள் மட்டும் இல்லாம சிலந்தி, பாம்பு, யானை போன்ற உயிரினங்களும் வழிபட்டதா கூறப்படுது. கருவறையை சுற்றி வெளியே அமைந்திருக்கக்கூடிய திருச்சுற்றில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிமூல கணபதியும் வள்ளி திருமானையுடைய கூடிய சுப்பிரமணியருடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு. கஜலட்சுமியுடைய சன்னதியும், கால பைரவர், நவகிரகம், சனீஸ்வரன் ஆகியோருக்குன்னு தனித்தனி சன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. கருவறையுடைய கோஷ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மன், துர்கை ஆகியோருடைய திருவுருவங்களானது இருக்குது. பிரம்மன், துர்கை அருகே இருக்கக்கூடிய அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சண்டீஸ்வரருடைய திருவுருவம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் மலிவினை ஏந்தியவாறு காணப்படுது. இந்த சிற்பம் சோழர்களுடைய கால சிற்பக்கலைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் சன்னதியுடைய கோஷ்ட சிற்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வைணவி, பிராமினி, இந்திராணியருடைய திருவுருவமானது இருக்குது. இந்த திருக்கோயிலில் அஷ்ட பரிவாரங்களான சூரியன், சந்திரன், சப்தமாதர், கணபதி, முருகன், ஜேஷ்டாதேவி, சண்டீஸ்வரர், பைரவர் ஆகியோருடைய திருமணிகளானது இடம்பெற்றிருந்திருக்கு. பின்னால் இந்த திருக்கோயிலானது சிதைவுற்றப்ப இந்த திருக்கோயிலில் திருப்பணியானது மேற்கொள்ளும் பொழுது புதியதாக ஜேஷ்டாதேவிக்கு பதிலாக கஜலட்சுமியுடைய சிற்ப வழிபாடு மட்டும் இங்கே செஞ்சுருந்துருக்காங்க. இந்த திருக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய காலத்திலேயே புகழ் மிக்கதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. மாமன்னன் ராஜராஜ சோழன் 985 1014 வரைக்கும் ஆண்டிருக்காரு. இவருடைய காலகட்டத்தில் சோழ மண்டலத்தை பல வளநாடுகளாக பிரித்தார். அந்த வளநாடுகளுக்கு தன்னுடைய பட்டப்பெயர்களையும் சூட்டி மகிழ்ந்தார். அப்படி பகுக்கப்பட்ட நாடுகளில் முக்கியமான ஒரு நாடு அப்படின்னா சிங்கவள நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிங்கவள நாட்டில் குளிச்சப்பட்டு, கத்தரிநத்தம், தளவாய்ப்பாளையம், மருங்கை போன்ற ஊர்கள் இடம்பெற்றிருந்தது. காலங்களில் இந்த திருக்கோயிலானது செங்கல் தலையாக இருந்தது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கட்டுமானங்கள் எல்லாமே 18வது நூற்றாண்டில் மராட்டியர்களுடைய காலத்தில் இங்கே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோயிலுடைய கோபுரம் வழியாக நம்ம உள்ளே நுழையும் பொழுது மகாமண்டபத்துடைய முன்புறம் வாயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வலதுபுறம் ஒரு கல்வெட்டானது கிடைக்கிது. இந்த கல்வெட்டில் மராட்டிய மன்னர் துக்காஜி அப்படிங்கிற ஒரு தொலஜா அப்படின்ற ஒரு ராஜாவுடைய கல்வெட்டு சாசனமானது இருக்குது. இதில் ஆங்கிரச ஆண்டு கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது 1752வது வருஷம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த திருக்கோயிலுக்காக ராராமுத்திர கோட்டையுடைய எல்லைக்கு மேற்கையும், குளிச்சப்பட்டு எல்லைக்கு கிழக்கையும், மருங்கை எல்லைக்கு தெற்கையும், குளிச்சப்பட்டு ராராமுத்திர கோட்டை எல்லைக்கு வடக்கையும், இந்த 4 எல்லைக்கும் உட்பட்ட சப்தரிஷி நத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தையே இந்த திருக்கோயிலுக்கு சர்வமானியமாக பிரமாணம் செய்து கொடுத்துருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை நம்ம பற்றி குறிப்பிட்டே ஆகணும். மற்ற திருக்கோயில்களில் வழக்கமாக ஆகம விதிப்படி சூரிய பகவானை மையமாக வச்சு நவகிரகங்களானது அமைக்கப்பட்டிருக்கும். ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் வைதிக முறைப்படி நவகிரகங்களானது அமைக்கப்பட்டிருக்கும். அது போலவே தான் இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த திருக்கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா ராகு கால நேரமான 7 to 9 மணிக்குள்ளார வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பூஜை செஞ்சால் நீண்ட காலமாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய திருமணம் நடக்கும் அப்படின்னும், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வியாபாரமானது மேன்மேலும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும்னு ஏகப்பட்ட விஷயங்களும் இங்கே சொல்கிறாங்க. திங்கட்கிழமை 7 to 9 மணியில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு சிறப்பு ஆராதனையும் நடைபெறுது. நீண்ட நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஜாதகத்தை இந்த நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய முன்னிலையில் வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க. ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுது. இதில் பல நூறு பக்தர்கள் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. சுற்று வட்டாரங்கள்லேருந்தும் வெளியூர்கள்லேருந்து கூட தொடர்ச்சியாக இந்த திருக்கோயிலுக்கு பல பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. மார்கழி 30 நாட்கள், கார்த்திகை சோமவாரங்கள், சிவராத்திரி, நவராத்திரி, வருட பிறப்பு போன்ற சிறப்பான நாட்கள்லையும், பொங்கல் போன்ற பெருவிழாக்கள் காலத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு இறைவிக்கும் சிறப்பு அபிஷேகமானது நடைபெறுது. அண்ணாமலையார் திருக்கோயிலில் கார்த்திகை மாதம் கார்த்திகையில் பெரிய தீப திருவிழாவானது நடைபெறும். அதே போல் இந்த திருக்கோயிலையும் இந்த திருக்கோயிலுடைய முன்பு சொக்கப்பன தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருந்து வருது. தைப்பூசத்தன்னைக்கு இங்கே இருக்கிற பஞ்சமூர்த்திகளும் புறப்பட்டு புன்னைநல்லூர் சென்று அங்கே தீர்த்தவாரியானது நடைபெறுது. இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் விரைவாகவும் எளிமையாகவும் வரணும் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் போகக்கூடிய சாலையில் சரியாக புன்னைநல்லூர்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊரானது அமைஞ்சிருக்கு. நீங்கள் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து பேருந்துலையும் வரலாம். இல்லை அப்படின்னா மாரியம் கோயில் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோலையும் நீங்கள் போகலாம். இந்த இடத்தோடைய கூகுள் லிங்க் ஆனது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டிருக்கோம். யாத்ரிகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்.